அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சுவாமி, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்பா. எல்லா சபைகளும் உலகெங்கும் இருக்கிற உம்மை ஆராதிக்கிற எல்லா சபைகளும், உம் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபைகளும், சர்ச்சுகளும், ஆலயங்களும், சபைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும் சுவாமி. சுத்திகரிக்கப்படணும் சுவாமி. அப்பா, சபைகளில் இருக்கிற எல்லாவித தீமைகளையும் எடுத்து போடும் சுவாமி. போராட்டங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி போடும் சுவாமி. திருச்சபைகள் சமாதானத்துடன் செழிப்புடனும் ஜனக்கூட்டத்தால் நிரம்பி வழிந்து கொண்டும் ஆராதனை நடக்கும்படியாய் கிருபை செய்யும். சமாதான பிரபுவாகிய நீர் ஒவ்வொரு திருச்சபையையும் ஆளுகை செய்து, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்து வழி நடத்தும். திருச்சபைகளில் எந்த ஒரு களங்கமும், எந்த ஒரு தீமையும், பாவ காரியங்களும், இச்சையான காரியங்களும், பொருளாசைக்குரிய காரியங்களும், வீண் பெருமைக்கேற்ற காரியங்களும் இல்லாதபடிக்கு சுத்திகரியும் சுவாமி. திருச்சபைகள் சுத்திகரிக்கப்படட்டும். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடன் உண்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே. திருச்சபைகளை பரிசுத்தமடையட்டும் சுவாமி. பரிசுத்த அலங்காரத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு தாரும். திருச்சபைகள் பரிசுத்தமாய் செயல்படவும், அங்கிருக்கிற எல்லாவித தீமையான காரியங்களும், உமக்கு அருவருப்பான எல்லா காரியங்களும் அகற்றப்படும்படியாகவும் சுவாமி காத்தரவும். எல்லா திருச்சபைகளும் சுத்திகரிக்கப்படட்டும். திருச்சபையின் அதிகாரிகள், உறுப்பினர்கள், சபையை நடத்துகிறவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் ஆசாரியர்கள், ஆசாரிய பணி செய்கிறவர்கள், எல்லாவித ஊழியர்கள் எல்லோரும் சுத்திகரிக்கப்பட்டு சர்வலோகாதிபதியே கிருபையாய். நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் வளமும் சதாசர்வ காலங்களிலும் நமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.